வணக்கம் நேயர்களே. வாழ்க்கையில் சிலர் விடாப்பிடியாக இருப்பார்கள். நான் சொன்னது தான் சரி, அதைத்தான் நீங்கள் கேட்டாக வேண்டும் என்று விடாப்பிடியாக இருப்பார்கள். ஆனாலும் அதை நாம் சாமர்த்தியமாக அவர்களிடம் நடந்து நம் காரியங்களை சாதிக்க வேண்டும். அதுதான் சாமர்த்தியசாலியின் நிலை. இப்படித்தான் ஒரு மலையடிவாரத்தில் ஒரு முனிவர் இருந்தார். அவர் அங்கே வருகின்ற கிராமத்து மக்களுக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லி வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொல்லுவார். ஒரு நாள் ஒரு பெண்மணி எங்கே வந்தார்கள். ஐயா, என் வீட்டுக்காரர் மிலிட்டரியிலிருந்து வந்திருக்கின்றார். அவர் எந்த வேலையும் செய்வதில்லை. எந்த வேலை சொன்னாலும் நான் மிலிட்டரி சிங்கம் செக்கிழுக்குமா என்று ஏளனமாக பேசுகிறார். குழந்தைகளை தூக்கி வைப்பதில்லை, கடைகளுக்கு போவதில்லை, எந்த காரியம் சொன்னாலும் செய்ய மாட்டேன், நான் சிங்கம் என்று சொல்லுகிறார் என்று அந்த முனிவரிடம் சொன்னார். ஐயா, நான் அந்த மிலிட்டரி ஆகிய எங்கள் கணவரிடம் சொன்னேன், நீங்கள் மிலிட்டரியில் சிங்கமாக இருக்கலாம், ஆனால் குடும்பம் என்ற நிலை வந்தால் நீங்கள் எருதாகத்தான் மாறியாக வேண்டும். குடும்பம் என்ற செக்கை இழுத்து தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சிங்கம் எல்லாம் இராணுவத்தில் தான் என்று சொன்னாலும் அடி சிங்கம் டி என்று சொல்லி உங்கப்பன் மவளை என்று அவர் என்னை ஏளனமாக திட்டி அடிக்க வருகிறார் என்று முனிவரிடம் சொன்னார். முனிவர் சொன்னார், நீ ஒன்று செய், காட்டிலே ஒரு புலி இருக்கிறது, அந்த புலியிடம் போய் ஒரு முடியை எடுத்து வா, நான் உனக்கு மருந்து தயாரித்து தருகிறேன் என்று முனிவர் சொன்னார். இந்த பெண் காட்டிற்கு சென்றால் அங்கே ஒரு வேடனை பார்த்தாள். வேடனிடம் எனக்கு புலி முடி ஒன்று வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே வேடன் சொன்னான், நான் சிங்கம் வேட்டையாடப் போகிறேன், பக்கத்திலே இருக்கின்ற நீர்நிலையில் புலி தண்ணீர் குடிக்க வரும், நீ போய் அங்கே பிடுங்கிக்கொள் என்று சொல்லிவிட்டு அவன் நைசாக ஓடிவிட்டான். இந்த பெண் கணவரை எப்படியாவது திருத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம், அதே எண்ணத்தோடு அங்கே காத்திருந்தது. புலி வந்தது, இவள் நேரே போனவுடனே அது உரிமையது, ஓடி வந்து விட்டாள். இப்படி பல முறை அது வருவதும் உருமுவதும் ஓடுவதாக இருந்த அந்த பெண்ணுக்கு ஒரு நாள் தைரியமாக அந்த புலியிடம் சென்றால் புலியும் ஒன்றும் செய்யவில்லை. மறுநாள் அந்த புலிக்கு கொஞ்சம் ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சியெல்லாம் கொண்டு போட்டால் அந்த புலியும் அவளோடு பழகி கொண்டது. அந்த நேரத்தில் ஒரு புலி முடியை பிடுங்கி கொண்டு ஓடி வந்து அந்த முனிவரிடம் கொடுத்தாள். ஷபாஷ், நீ எப்படி இதை கொண்டு வந்தாய் என்று முனிவர் கேட்டார். நான் இப்படி முதலில் இப்படி என்னை பயமுறுத்தியது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அதிலிருந்து ஒரு முடியை எடுத்து வந்து விட்டேன் என்று முனிவரிடம் சொன்னார். புலியிடமே நீ முடியை கொண்டு வந்து விட்டாயே என்று சொல்லி அந்த புலி முடியை தீயில் போட்டு விட்டார். அந்த பெண்ணுக்கு மிகவும் வேதனையாக போய்விட்டது. இவ்வளவு சிரமப்பட்டு அந்த புலியிடமிருந்து ஒரு முடியை கொண்டு வந்தேன், நீங்கள் தீயில் போட்டு விட்டீர்களே என்று முனிவரை கேட்டாள். அதற்கு முனிவர் சொன்னார், நீ புலியிடமிருந்து அந்த முடியை கொண்டு வந்தது பெரிதல்ல, உன் வீட்டில் இருக்கின்ற சிங்கத்திடம் சென்று ஒரு முடியை எடுத்து வா என்று அந்த முனிவர் அந்த பெண்ணிடம் சொன்னது. அவர் சொன்ன உடனேயே அந்த பெண்ணுக்கு என்ன முனிவரே என்று சொன்ன பிறகு அவர் சொன்னார், காட்டு மிருகம் மனிதர்களை கண்டால் அடித்து கொண்டு விடுகின்ற புலியிடமே நீ அருமையாக பழகி காத்திருந்து நிதானமாக அதன் போக்கில் நடந்து முடியை எடுத்து வந்து விட்டாய். உன் வீட்டில் இருக்கின்ற சிங்கத்திடமா ஒரு முடியை எடுத்து வர முடியாது, நிச்சயமாக நீ அதை எடுத்து வரலாம் என்று முனிவர் அந்த பெண்ணிடம் சொன்னார். அப்பொழுதுதான் அந்த பெண்ணுக்கும் ஒரு எண்ணம் வந்தது, புலியிடமே நாம் போராடி முடியை கொண்டு வந்து விட்டோம், சிங்கம் என்று சொல்லுகின்ற நம் வீட்டுக்காரரையா நாம் சமாளிக்க முடியாது என்று சந்தோஷமாக சென்று குடும்பம் நடத்தியது. எனவே நிதானமாக வீரத்தோடு செயல்பட்டால் வாழ்க்கையை நிச்சயம் வெற்றி என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.